வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நீயா நானா டாபிக். நீயா நானால தான் இந்த டாபிக் அடிக்கடி வரும். நீயா நானா டாபிக்கோட இந்த படம் இருக்குல்ல, விஜய் சேதுபதி ஒரு படத்தை நடிச்சிருப்பார்ல, என்ன படம்? பரோட்டா சாப்பிட சொல்லி கொடுப்பாரு விக்ரம் வேதா பார்த்துருக்கியா? ஆமாம். ஒரு டிப்படி அந்த எடுத்து உள்ள போடு, அப்படியே ஒரு சாப்பிடே அந்த மாதிரி. அந்த மாதிரி வெஜ் வெர்சஸ் நான்வெஜ், வெஜிடேரியன் வெர்சஸ் நான் வெஜிடேரியன். ஏன்னா இவங்க வெஜிடேரியன், நான் நான் வெஜிடேரியன். நான் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்புறம் சாப்பிடாதேன்னு. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன், வயிற்ற வலிச்சா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதெல்லாம் தான் சொல்லுவேன். இல்லையா யார் இப்போ ஒருத்தங்க வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா நான் அவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன்? அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் யுவர் விஷ். நான் சொல்ல மாட்டேன். நீ இன்னைக்கு என்ன பண்ண, ஒரு பிரியாணி அண்டை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 6 பீஸ் தின்னுட்டு முக்கால் தூர போடுறேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை அப்படிதான் சாப்பிட தெரியல, யூ டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறேன். இல்லையா நான் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நான் எதிராளி கிடையாது. தப்பாக போட்டு கொடுக்குற பற்றியா மக்கள்கிட்ட? நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு எதிராளின்னு நான் சொல்லலை. நான் சாப்பிட்றதுக்கே இவங்க பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. அதுதான் சொன்னேன் நான். என்னன்னா இப்போ இந்தியாவிலலாம் நான் அந்த ஸ்டார் பிரியாணியில் ஒரு பிரியாணி ஃபுல்லாக வாங்கி நானே உட்காந்து சாப்பிட்டு, இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க எத்தாப்பில், நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டெல்லாம் வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு இப்போல்லாம் அப்படி ஒரு ஃபுல் பிரியாணியெல்லாம் இங்கே நல்லாவும் இல்லை, அவ்வளோவா ஓகேவா இருக்குது. ஸோ ஃபுல் பிரியாணி வாங்கி என்னால் ஃபுல்லாக சாப்பிடலாம் முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணோம், ரைஸை ஷேர் பண்ணிக்கணும்ல. ஒரு காலத்தில் பண்ணிட்டு தானே இருந்தீங்க, இப்போ அது கூட பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கிறது இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு. மறுநாளும் சாப்பிட மாட்டாங்க, அன்னைக்குள்ளது அன்னைக்கு சாப்பிட்டு அன்னையோட முடிஞ்சு. ஆமாம், நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட மாட்டேனா. ஆமாம். ஸோ அதனால் ஓகே, இந்த டாபிக் எதுக்கு ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வந்து நான்வெஜ்ஜை பற்றி என்ன பேச போகிறேன், என்ன பேச போகிறோம்னா நான்வெஜ் கதை. நம்ம சொல்லியிருக்கோமா வெஜ் நான்வெஜ் பேசியிருக்கோமா இதுக்கு முன்னாடி? தெரியல, அங்கங்கே பாட்காஸ்ட்டில் பேசுவோம், பட் அதுக்கு தனியாக பேசல. வெஜ்ஜு கதை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட கதை. நாங்கள் இல்லை, நானும் சாப்பிட்டேன்ல, அதை போய் சொல்லுவேன். நான் ஏன் சாப்பிட்டேன் நடுவில், அப்புறம் ஏன் கண்டினியூ பண்ணாமல் நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன்னு சொல்லுவேன். நான் ஓகே, என்னோட கதை. இவங்க வந்து வெஜிடேரியன், நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஸோ எக்கு சாப்பிடுவோம் 2 பேருமே. எக்கு 2 பேருமே சாப்பிடுவோம். ஸோ எனக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். வெளியில் தான் சாப்பிட்டேன். ஒரு காலேஜ்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்ததுக்கப்புறம், ஆஃபீஸ்னு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு டைம் நான்வெஜ்லாம். நான் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவேன், எக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஆசையாக தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு கூட இருந்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பாரு உன் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியனாக வர போகிறாங்க, அப்போது நீ நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது, இப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வெஜிடேரியன் தான். இவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எல்லாருமே இப்போல்லாம் சாப்பிட்றாங்க தானே, இவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட் இவங்க சாப்பிடல. ஆனால் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்டும் வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. நண்டு கறி வாங்கி தரேன் சாப்பிடு. நான் சாப்பிட்ருக்கேன், நான் நண்டுலாம் சாப்பிட்ருக்கேன், சும்மா போங்க, நான் சாப்பிட்ருக்கேன் எல்லாம். கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 பேசுவாங்க தான், அது ப்ராமிசஸ்லாம். அப்புறம் ஓகே, ஸோ நான் எப்படி சொன்னீங்க, நீ என்ன சொல்ல? நான் ஒன்றும் சொல்லலை தெளிவாக சொல்ல பற்றியா? நான் மட்டும் சொல்லியிருக்கேன், ஒன்றும் சொல்ல மாட்டேனா. ஸோ நான் வந்து எப்படி நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை. அது இதுக்கெல்லாம் ஒரு கதையான்னு தோணலாம், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து ஆசைப்பட்டு தான் சாப்பிட்டேன். யாரும் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க, நீ எப்படி தெரியாமல் சாப்பிட்டு உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா. தெரியாமலாம் இல்லை, நான் தெரிஞ்சே தான் சாப்பிட்டேன். எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியன்றப்போ கொஞ்சம் சின்ன வயசுலலாம் ஓகே, நான்வெஜ் சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, அந்தளவுக்கு நான் ரியாக்ட்லாம் பண்ணதில்லை. பக்கத்தில் யாராவது நான்வெஜ் சாப்பிட்டாலே பெருசாக ரியாக்ட் பண்ணுறது அப்படிலாம் இருந்ததில்லை. ஆனால் வந்து எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும் நான்வெஜ் சாப்பிட்றது. அப்போது என்னாச்சுன்னா, ஒரு 6th 7th படிக்கல எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்தா, ஹன்சா ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் வந்து முஸ்லீம். அவங்க வந்து இதுக்கு கூப்பிட்ருந்தாங்க, ரம்ஜானுக்கு வந்து எங்கள் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருந்தா. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் சாப்பிட்றக்கூடாது, அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் நீ சாப்பிடக்கூடாது, கறியெல்லாம் இல்லாமல் நான் பிரியாணி தரேன்னு சொன்னாலும் நீ சாப்பிடக்கூடாது, இப்படி என் மண்டையை திரும்ப திரும்ப கழுவி வச்சுட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப சொன்னாங்க. நானும் சரி ஓகே, நம்ம வீட்டில் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் போனேன். அங்கே போனால் அவங்க வீட்டில் அப்படி ஒரு சூப்பரான ஸ்மெல்லு. சமைச்செல்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல, சமைக்கல அந்த மேபி அந்த ஸ்மெல் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் எங்கே ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, அந்த கறிக்கடையெல்லாம் க்ராஸ் பண்ணுவோம்ல, அது நல்லா இருக்காது அந்த ஸ்மெல்லு. ஸோ நான்வெஜ் ஸ்மெல்லு இப்படி தான் நல்லா இருக்காது, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன்.
தடவை அவங்க வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு சூப்பரான ஸ்மெல்லு. அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த வாசமே சாப்பிடணும்னு நினைக்க வைக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பியிருந்தாங்க, வெறும் ரைஸ் கொடுத்தா கூட நீ வந்து சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் வெஜிடேரியன், அவங்க ரைஸ் மட்டும் கூட எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொன்னோன்னா, அவங்க வேறு ஏதோ ஸ்நாக்ஸோ இல்லை ரைஸோ ஒயிட் ரைஸோ ரசமோ அந்த மாதிரி எனக்கு மட்டும் கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணோட வீடெல்லாம் சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல, அப்பயே வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த மாதிரியான வீடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா விளாண்டது, எல்லாமே ஜாலியாக இருந்தது. நான் எந்த ஃப்ரெண்டு வீடும் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் அப்போல்லாம் பார்த்ததில்ல. அந்த கபோர்ட்லாம் வச்சு க்ளோஸ்டாக ரூம்லேயே இருக்குல்ல இப்போல்லாம், அந்த மாதிரியான மாடல்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த எப்படி இது ரொம்ப நல்லா இருக்குன்றது ஃபீல் ஆனோன்னே, அந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆனோன்னே, அது எனக்கு ஆடாக தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் வந்து எனக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரில. இது மாதிரியே அது ஒரு ஃபுட்டு, அதுவும் நல்லா இருக்கும் போல் அப்படின்றது அங்கே தான் தடவை பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்கெல்லாம் சாப்பிடுவேன் தான். எங்கள் வீட்லேயே எக்கு பண்ணுவாங்க தான், எனக்கு அந்த முட்டை வேக வச்சு தருவாங்க, அதெல்லாம் சாப்பிடுவேன் தான். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் கேரளாவுக்கு வந்து ஒரு ஒரு இதுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை வந்து என்னென்னா, எர்ணாகுளம்னு ஒரு பிளேஸ்லேருந்து எங்கள் வீடு வர வருவோம், மதுரை வர வருவோம். அதுக்கு வந்து டேரெக்டாக பஸ் பிடிச்சி வந்தால் ரொம்ப லேட் ஆகும் அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த பழனி, மூணாறு, பாலக்காடு எதோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டோம்னா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடலான்னு எங்கள் அப்பாவும் நானும் அந்த மாதிரி என்னை ஒரு தடவை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, பாலக்காடுன்னு ஒரு ஊரில் வந்துட்டு பயங்கர பசி. எனக்கும் பசிக்குது, எங்கள் அப்பாவுக்கும் ப்ராபப்ளி பசிச்சிருக்கும். அவ்வளோ பசி. சரி இந்த ஊரில் சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ் ஏறிடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சாப்பிட போனால் அங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. எங்கள் அப்பா வந்துட்டு பார்க்க அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருந்தது. அங்கே போகலாம் அப்படி சொல்லி நான் போகலாம் அப்பா, ஏதோ ஃபுட்டு கடை இருக்குது நம்ம போய் சாப்பிட்றலான்னு போனால், இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டும் விற்கிது, இங்கே வந்து சாப்பிட வேண்டாம், நம்ம வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த கடைக்கு கூப்பிட்டு போகாமல் என்னை நடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அவ்வளோ பசியோட. எனக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு. இப்போ மாதிரி கூகுள் மேப்பு பக்கத்தில் என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பார்க்குறது அந்த ஆப்ஷன்ஸும் இல்லையா, சொல்லணும் கதை சொன்னான் இப்படி உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இல்லையா, எங்கே அடுத்த வெஜ்ஜு கடை இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கணும், வந்து ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி கடையாகவும் இருக்கணும், வெஜ்ஜு கடையாகவும் இருக்கணும். அப்படின்றப்போ அது அந்த பசியோடு ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போய் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டை பிடிச்சி அங்கே சாப்பிட்றோம். எனக்கு அப்படி ஒரு கடுப்பு. இப்போ அந்த வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுன்னு அந்த கடையில் இருந்தால் என்ன, அங்கே போய் வெஜ்ஜை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம், இதில் எல்லாமா பார்ப்பாங்க, இவ்வளோவா பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர கடுப்பு. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து ரொம்ப ஆசையாக தான் சாப்பிட்டேன். ஒரு காலேஜ் படிக்கையில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அந்த சிக்கன் பீசஸ்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதில் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்ல, டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சாப்பிட்றோம்ல, ஏதோ ஏப்பமாக வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் லன்ச் போடுவாங்கல்ல, அந்த தீபாவளி லன்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஆமாம். ஒன்று இந்த வெளில கூட்டு போவாங்கல்ல, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே இந்த பார்பிக்யூ நேஷன் போவானுங்க, அப்படி இல்லைன்னா அந்த அவங்களே வந்து சோறு போடுவானுங்க, அந்த மாதிரி தீபாவளி லன்ச் போடுவாங்களா. ஸோ அப்போ தான் அந்த ஃபோட்டோ கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியா, ஆமாம் சிக்கன் பிரியாணி, ப்ரான் வச்சு ஒரு தொக்கு, ஒரு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ரைத்தா, ஒரு முட்டை, இது வச்சு நான் சாப்பிட்டேன். ஃபுல்லாக அந்த பிளேட்டை காலி பண்ணேன். இதில் வந்து எல்லாமே நான் புதுசாக சாப்பிட்றேன். ப்ரான் அப்போ தான் சாப்பிட்றேன், ஃபிஷ் அப்போ தான் சாப்பிட்றேன், எந்த வித இதுவும் இல்லாமல் அவ்வளோ மகிழ்ச்சியாக சாப்பிட்டேன். இதில் என்னென்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஒழுங்காக திங்க வேற தெரியாது, யாராவது எனக்கு முள் இல்லாமல் பிச்சு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டேன். இதுதான் நான் நான்வெஜ் சாப்பிட்ட கதை. எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சி நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. அண்ட் மெயினாக என்னென்னா, எனக்கு பிரியாணின்றது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே நான்வெஜ் பிரியாணி தான் ஃப்ளேவராக இருக்க மாதிரி தோணும். வெஜ்ஜு அந்தளவுக்கு அதில் என்ன பண்ணாலும் அது வெஜ்ஜு பிரியாணி அது பிரியாணி மாதிரி வரல, எனக்கு அப்படி தான் தோணும்.
அதுவும் கடையிலலாம் இங்கே சொல்லுவாங்களே தக்காளி சோறுங்க இதெல்லாம் வைப்பாங்க. கடையிலலாம் சாப்பிட்டோன்னா ஈவன் வீட்டில் அட்லீஸ்ட் வீட்லையாவது கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணிட முடியும். ஒரு நல்ல ஃப்ளேவரோட நல்லா பண்ணிட முடியும். கடையில் ஏன் அந்த வெஜ் பிரியாணியை மதிக்க மாட்டான்னு எனக்கு இன்ன வரை தெரில. அவன் வெஜ் பிரியாணினாலே கன்றாவியாக தான் கொடுக்குறான். எந்த கடையும் ஒரு வெஜ் பிரியாணியில் எஃபர்ட் போட்டு நல்ல பிரியாணி கொடுக்கணுன்னு எவனுமே கொடுக்க மாட்டான். நான்வெஜ்ஜில் எப்போயுமே பிரியாணி நல்லா இருக்குது. ஸோ அந்த பிரியாணியோட ஃப்ளேவருக்காகவும் நான் நான்வெஜ்க்கு வந்து மாறிட்டேன். ஸோ இதுதான் என்னோட நான்வெஜ் கதை. என்னோட நான்வெஜ் கடை ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக கிடையாது. பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க இப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து சரி அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருப்பார், அவர் சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் சாப்பிட்டுன்னு சொல்லி சாப்பிட வச்சாங்க. KFCன்னு இருக்கும், CFC கோயம்புத்தூர் ஃப்ரைட் சிக்கன் அந்த கடையில் போய் சாப்பாடுன்னு வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஐயோ படம் பேர் மறந்துட்டேனே. இந்த மஞ்சுமல் பாய்ஸோட ஒரு படம் வந்துச்சு, பிரேமலு. அதில் அந்த பையன் அப்படி தான் இதுலேயே ஒன்றில் ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி தான் CFC மாதிரி தான் ஏதோ ஒரு இதில் ஒர்க் பண்ணுவான். அங்கே வாங்கி கொடுத்தாங்க. அங்கே சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதை போட்டு சாப்பிட்டேன், எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. சவுக்குன்னு இருந்துச்சு. ஐ டென்ட் லைக் த சிக்கன். அதுக்கப்புறம் நான் காந்தி கதையை நிறைய படிச்சிருப்பேன். காந்திய பலியில் நான் வந்து ஈடுபாடு கொண்டவன். ஓகே, வைஷ்ணவ ஜனதோ அந்த பாட்டு. ஸோ அதனால் நான் வந்து காந்தி நான்வெஜ் சாப்பிட்டது தெரியுமாம்மா? நான் என் கதையை விட காந்தி கதையை சொல்கிறேன். அவர் ஒரு நாள் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டாரு. ஓகே, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு. தூக்கத்தில் அவருக்கு வயிறுலேருந்து ஆடு கத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங். பிரம்ம. ஆமாம், அதுலேருந்து அன்னைக்கு விட்டவர் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டு பாலை மட்டும்தான் குடிப்பார், வழியே ஆடை சாப்பிட்டது கிடையாது, எந்த நான்வெஜ்ஜும் விட்டார். ஓகே, அந்த மாதிரி எனக்கும் அந்த கதையை நான் ரொம்ப கேட்டு இன்ஸ்பயர் ஆகி சின்ன வயசுலேருந்தே கேட்டு எங்கள் பாட்டி நிறைய தடவை சொல்லி காந்தி வழியில் நம்ம நடக்கணும்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் எனக்கும் அன்னைக்கு காந்தி மாதிரி வரல, பட் எனக்கு அந்த மாதிரி வந்துருவோம் அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அது அன்னைக்கு எதுவும் கோழி கத்துமான்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் நீ அப்புறம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல்லாம் போயிடுச்சு தான். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ண, நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் அதில் கெட்டது தப்பு, இட்ஸ் ஹவு கேன் ஐ ஈட் நான்வெஜ், அது அவங்களாம் கெட்டவங்க அப்படி அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நினச்சிட்டு இருப்பேன். ஓகே, அப்புறம் ஐ ரியலைஸ் ஓகே ஜஸ்ட் அ ஃபுட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிட்றது சரி நார்மல். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நான் அப்படி நினைச்சு நார்மல் ஆயிடுச்சு எனக்கு. என் கூட தான் இல்லை, நான் நான்வெஜ் என்னை நான்வெஜ் கடையெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நான்வெஜ் தான். மும்பை போயிருந்தேன். அப்புறம் அங்கெல்லாம் அங்கே வந்து மும்பையில் ஆக்சுவலி வெஜிடேரியன் நிறைய இருப்பாங்க. மும்பை, UP அந்த சைடில், குஜராத் சைட்லாம் வெஜிடேரியன்ஸ் நிறைய இருப்பாங்க. எனக்கு எங்கள் ஃப்ரெண்டாக வந்தவங்க இங்கேருந்து வந்துட்டாங்க கொல்கத்தாவில். நான்வெஜ் அவங்க வாழ்க்கையே நான்வெஜ்ஜில் தான் போகும். ஒரு வேளை நான்வெஜ், டெய்லி நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. மீன் இல்லைன்னா என்னடா இல்லைன்ற மாதிரி. அவன் வந்து என்னை பார்த்துக்கிட்டு வெஜ்ஜு நீ எல்லாம் எப்படா வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, வாழ்க்கையை இழந்துட்டா நீ அப்படின்னு தான் பேசுவாங்க எப்போவுமே. ஏதோ அது கடைக்கெல்லாம் போய் இந்த பஃபேலாம் உங்கள் ஆஃபீஸ் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லையும் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் அக்சென்ச்சரில் ஒரு டூருக்கு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லையப்பா அப்படின்னு அவன் தட்டு ஃபுல்லாக பறக்கிறது எல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இருக்குடா, நான் சாப்பிட எனக்கு தெரியும்டா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே வெஜிடேரியன் இருந்தாங்க. என் கூட ஒருத்தர் இருந்தார், UPலேருந்து ஒருத்தர் இருந்தார், ரவி. அவர் வந்து வெஜிடேரியன். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வெஜிடேரியன், இன்னொருத்தங்க நான் வெஜிடேரியன். மற்றவங்களாம் நான்வெஜ், 2 பசங்க நான் வெஜிடேரியன், பொண்ணு அந்த பொண்ணு நான்வெஜ். ஸோ இப்படி தான் என்னோட நான்வெஜ். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதே கிடையாது நான்வெஜ். அப்புறம் நடுவில் கொஞ்சம் சாப்பிடுவேன். அந்த இது சைக்கிளிங் போகிறப்ப இல்லை, சைக்கிளிங் இல்லை, அப்புறம் அந்த அப்பப்போ அந்த பிரியாணியை சாப்பிடுவேன். ஆமாம், சில தேவைகள் இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு நான் தான் அந்த தேவை. கல்யாணம் புதுசு கூட இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ கொஞ்சம் பல தேவைகள் இருக்கு. சில என்ன சொல்றது, இன்ஸ்பயர் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். மாதவன் மாதிரி ஐயரே சாப்பிடாது, ஐயர்லாம் விட்டுருந்தாலும் அதுவும் நான் அந்த இதெல்லாம் பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெறும் அந்த பிரியாணியை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்பமா தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். இப்பவும் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு நாள் சாப்பிட்டேன், அந்த இது மாதிரி சாப்பிடுங்கன்ட்டு. அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சாப்பிடல. சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ஓகேவா தான் இருக்குது. நான் யாரையும் சாப்பிட வேணாம்னு சொல்லல, என்னையங்க நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்கன்னு நான் விட்டுறது. அதான் அந்த பிரியாணியை சாப்பிடலாம், அது என்னமோ சாப்பிட மாட்டாங்க. அதுலேயும் அந்த இது இருக்குல்லாமா, எதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் இட்னா ஓகே இட்ஸ் ஃபைன் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு விட்டாச்சு. இதுக்கு மேலே நான் என்னத்தை நான்வெஜ் காந்திய வழியை பின்பற்றி நீங்கள் நான்வெஜ் அப்போ பண்ணேன். ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஒரு என்ன சொல்ல நினைவுகள் இல்லை, ஒரு எனக்கு அதை சாப்பிட்ணுன்னு அந்த அந்த அவர்ஷன் அதெல்லாம் இல்லாதனால தான் நான் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டேன். எனக்கு ஏன் அது எனக்கு இப்படி ஒரு கதை இருந்த மாதிரி உங்களுக்கு அவரோட கதை கேட்டு வயிற்றுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது.
இப்போ எனக்கு அந்த அவர்ஷனும் இல்லை இதுவும் இல்லை. இப்போ நான் எனக்கு சாப்பாடு வேற வழி, இப்போ என்னை வந்து விட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, வேற வழியே கிடையாது, ரொம்ப பட்னியாக இருக்க, சிக்கன் பிரியாணி தான் இருக்குது, சிக்கனோட சாப்பிடுனா நான் சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து அகைன்ஸ்ட் ஃபார் அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நான் ஓகே ஃபைன், சிக்கன் தானே சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றேன். பட் தேவை இதுக்கும் எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஐ கேன் ஈட்ஸ் வாட் எவர் பாசிபிள் சாய்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குல்ல, அதனால நான் சூஸ் வெஜ். அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஆடு கத்துற கதை, அது மாதிரி நான் ஆக்சுவலாக சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த கறிக்கடை கிராஸ் ஆகையில் ஒரு குட்டி ஆடு கட்டி போட்டிருப்பாங்க. இந்த தீபாவளி அப்போனாலாம் நாள் கட்டி போட்டிருப்பாங்க. நான் அந்த சைடு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா வீட்டில் உட்காந்தெல்லாம் அழுதுருக்கேன். இந்த ஆடை நாளைக்கு கொண்டுருவாங்களே அப்படிலாம் அழுதவதான் நான். அப்புறம் அது கொண்டாதானே திங்க முடியும், அப்புறம் எப்படி திங்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து இதை சாப்பிடாத, இதை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படியே எங்கள் அப்பா பேசி பேசி என்ன சாப்பிடக்கூடாது, அது என்ன சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தானாகவே அது பில்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் சரி வச்சுக்கோங்க. என்னன்னா இன்னொன்று என்னன்னா, உங்கள் அப்பாக்கா உனக்கா தெரியல, இல்லை 2 பேருக்கு இருக்கு ஏதோ ஒன்று. இல்லை அது என்னன்னா, இந்த நான்வெஜ் வந்து இந்த வெஜிடேரியன் ஃபேமிலியில் சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அந்த இது பார்த்துருக்கீங்கன்னா மோஸ்ட்லி மென் தான் சாப்பிடுவாங்க, விமன் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து பெண்ணுரிமைக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்கா. அப்படி கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ எங்கள் அண்ணன் சாப்பிட்டான். எங்கள் அண்ணன் வந்து அது என்ன ஹாஸ்டல்லாம் போட்டிருந்தாங்க, 6th-லேருந்து 8th வரையுமோ ஏதோ ஹாஸ்டல் இருந்தால். ஹாஸ்டலில் நான்வெஜ் கொடுக்குறாங்கன்றப்போ அவன் ஓகே வளர்றான், ஹாஸ்டலில் வேற இருக்கான் அப்படின்றப்போ அவனுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே அவங்க சொல்லலை. நான் ரம்ஜானுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனேன்னா அவங்க அந்த கறி இல்லாமல் பிரியாணி கொடுத்தா கூட சாப்பிடக்கூடாதுன்னு என்னை சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அந்த நான் மோஸ்ட்லி பார்த்தா அந்த லேடிஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, சமைக்கவே மாட்டாங்க, எதுவுமே இருக்குன்னா. ஆனால் அந்த வீட்டு ஜென்ட்ஸ் வந்து வெளியே போய் சாப்பிடுவாங்க தான். அதெல்லாம் பெருசாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போது எங்கள் அண்ணெல்லாம் முஸ்லீம் வீட்டு கல்யாணம்லாம் போனால் பாய் பிரியாணி போடுவாங்கல்ல, அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட தான் செய்வான். கல்யாணத்துக்குலாம் போவான், சாப்பிடுவான். நான் போகிறேன்னா அதை கொஞ்சம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் நினைப்பாங்க. நானும் சாப்பிட்டு தான் வருவேன், சூப்பராக இருக்கும், நல்லா தான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸும் இருக்கும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இது என்ன இப்படி ஃபுட்டுன்றது ஒரு சாய்ஸ், எல்லாருக்குமே அது காமனாக இருக்கும். இன்னொன்று இருக்குது, இதில் இன்னொரு மேஜரான திங் என்னென்னா, ஹெல்த் வைஸ் பார்த்தா உங்கள் அண்ணனுக்கு அவன் குழந்தைய பற்றி வளர்க்க மாட்டான். ஜஸ்ட் சொசைட்டி எப்படி திங்க் பண்ண, இது பெண் அடிமை அப்படின்ட்டு இல்லாமல் அப்படி ப்ராப்ளி திங்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட நான்வெஜ் இல்லை நான் சொல்கிறேன், நான் கணக்கு வரேன் வர்றோம்மா ஃபைனல். அதே மாதிரி தான் இப்போ வந்து சிகரெட் குடிக்கிறது ஜென்ரலி ஜென்ஸ் தான் அக்செப்டபிள், உமன்ஸ் நாட் அக்செப்டபிள். இங்கே வந்து இங்கே யூஎஸில் இட்ஸ் அக்செப்டபிள் ஃபார் போத்து. லைக் உமன்ஸும் சிகரெட் குடிக்கிறதுனால எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ பிரச்சனை வருது, ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாரு. லைக் குடிக்கிறாங்க, இல்லைம்மா சொல்கிறத கேளு, இல்லை சொல்கிறத கேளுமா, கணக்குக்கு வாமா, கணக்குக்கு வா. ஸோ இப்போ அதனால தான் இந்தியாவில் நீ பெண்ணுன்னு வர்றதுனால நான் சொல்லலாம், அதுக்காக சொன்னேன், நான் நான்வெஜ்ஜுக்காக சொல்ல வரல, நான்வெஜ் சிகரெட்டையும் கம்பேர் பண்ணல. ஸோ அதனால் பெண்களுக்கு சில ஆப்வியஸ்லி சில இதுகள் போடுது, ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம இது பண்ணிடக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ற விட அதுதான் அது ஒரு அதனால் அப்படி நிறைய போடப்பட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஆமாம், வேறு வேலை இல்லை எல்லாருக்கும். என்ன அப்படிலாம் ஒன்றும் இருக்கலாம் கூடாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இல்லை ஸ்மோக் பண்ணுறதும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதும் எப்படி ஒன்றாகும்? இல்லைம்மா நான் அப்படியே சொல்லுங்கள், பெண்கள் ஆண்கள்னு கொண்டு வந்தனால எங்கள் அண்ணன் சாப்பிட்லாம் என்னையும் சொன்னாங்கன்றதுனால நான் சொல்லுவேன். அதுதான் நான் தண்ணி அடிங்களேன், யாரும் உங்களை வேணான்னு நான் அடிச்சு போங்க, நான் அடுத்த ஜென்ரேஷனை அது பாதிக்கக்கூடாதுன்றது தான் ஒரே மேட்டு. அப்போ பையன் குடிச்சான்னா அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்காதா என்ன? அந்த அளவுக்கு அந்த குழந்தை பார்க்காதா என்ன? இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருக்காது இல்லை? என்ன இம்பாக்ட் லைக் நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அது குழந்தைய உங்கள் வயிற்றில் இருக்கும்போது பாதிக்கும். அது நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பாதிக்கும். நீங்கள் அதுதான் அதனால தான் பெண்கள் அப்படி இது ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். பெண்கள்லாம் போயிட்டு வாரில் சாகிறது பாதி பெண்கள்லாம். இப்போ யுக்ரைன்லாம் வார் நடக்குது, யார் சாகுறா? பெண்களை சாகுறாங்க. பசங்கள்லாம் செத்து போயிடுவாங்க, தே வில் ஈஸிலி டை. ஓகே, அது அவங்கெல்லாம் போருக்கு போவாங்க அந்த காலத்துலேருந்து, அப்படி தான் போயிட்டு இருக்காங்கல்ல. பட் பெண்கள் அப்படி கிடையாது, தே ஆர் அசட்ஸ். அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்க போகிறாங்க. ஒரு சொசைட்டின்னா அங்கே பெண்கள் இருந்தால் சொசைட்டியே இருக்குது அந்த இடத்துல. ஒரு ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாடோடிகள் தான். ஓகே, அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் எங்கேயும் படிக்கல, ஓவராலாக படித்தெல்லாம் சேர்த்து எனக்கு அது தோணுது, அவ்வளோதான்.
இது என்ன வெஜ் வெர்சஸ் நான்வெஜ் தான் டாபிக். இது நீ தான் கொண்டு வந்த எங்கள் அண்ணனை சாப்பிட விடாதுன்னு கொண்டு வந்தேன். இல்லை இந்த லைக் இப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆடப்பட்டனால நான் சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி இல்லை, நான் ரொம்ப ஆசையாக தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு அவர்ஷனோ எதுவுமே இல்லை. அதுக்காக நான் சொல்ல வந்தேன் இது. ஸோ அந்த மாதிரி சொல்ல வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான்வெஜ்லாம் அந்த உயிர் பாவம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சாமிக்கு ஆகாது, நம்ம சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் சாப்பிடல அதனால நம்ம சாப்பிடக்கூடாது, இப்படி ஒரு இதுதான். எங்கள் அம்மாவுக்கு எப்படின்னா அந்த உயிர் பாவம் இல்லை அப்படி நினைப்பாங்க எங்கள் அம்மா. அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது எங்கள் அம்மாவோட சாய்ஸு. அது மாதிரி இது ஒரு சாய்ஸ் தான். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான சாய்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். அதை நீ ஆண் பெண் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான இது இருக்கணும், ஒரு ஆப்ஷன் இருக்கணும். நீ ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நான் சாப்பிடுவேன் தான். ஆனால் இன்ன வரை எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இதில் கொடுமை என்னென்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பிரியாணிலாம் நான் தான் கூப்பிட்டு போவேன். ஸ்டார் பிரியாணியில் நல்லாயிருக்கும், வாங்க அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வடபழனி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு பிரியாணி கடை இருக்கும். அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சும்மா என்ன ஒரு சிக்கன் தொக்கா ஏதோ ஒன்று தருவான், ஏதோ அதுவும் அந்த பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவங்களும் நானும் போய் அங்கெல்லாம் சாப்பிட்டு, அங்கெல்லாம் குட்டியாக கம்மியாக தான் தருவான். அந்த ஒரு பிளேட்டும் நானே சாப்பிட்றாங்க, ஷேரிங் பிரச்சனையே வராது, நானே நல்லா சாப்பிட்றேன். ஆப்போசிட்டில் போய் உட்காந்துருப்பாங்க, நான் பாட்டுக்கு நான் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இவங்களுக்கு நல்லா தெரியும் நான் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன்னு. எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு எதுவும் சாப்பிட மாட்டான்னு கல்யாணம் ஆகிட்டு உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகையில சொல்லிட்டு போகிறாங்க. என் பொண்ணு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டா, அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டா, முட்டை கூட எப்போயாவது தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க என்னைய பார்க்குறாங்க, நான் இவங்கள பார்க்குறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் சாப்பிடுவேன்னா, பட் நான் நல்லா சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய நான்வெஜ் ஸ்டோரி. இது சொன்னீங்கல்ல, இந்த பெண்கள்லாம் இருந்தது அந்த அந்த காலத்தில் காஃபி இல்லைன்னு ஒரு புக்கு படித்தேன்ல, அதுலேயும் அப்படி தான். காஃபின்னு ஒன்று வந்தோடனே பெண்கள்லாம் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சமுதாயம் உருப்படாமல் போயிடும்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதுலேயும் ஏன்டா இதுலேயுமாடா சொல்லியிருக்கீங்க, காஃபி தானடா அப்படி சொல்லி அதே மாதிரி அதில் பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பாங்க. வீட்டு பெண்களை தேடி போய், ஏன்னா அவங்க தானே வீட்டில் காஃபி போடுறாங்க, காஃபி வந்து இந்த மாதிரி சமுதாயத்தையே அழிச்சிரும், அது ஒரு சீர்கேடு, அதை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நீ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது, உனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்னதான் பெண்கள் நாட்டின் கண்கள், அப்படிலாம் ஒன்றும் இருக்க தேவையில்லை. அவங்க இல்லைன்னா சொசைட்டியே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, அப்போது வந்து ப்ராபப்ளி 2 பேரும் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, 2 பேரும் ஈக்குவலாக இருந்திருக்க மாட்டாங்க, 2 பேருக்கு ஈக்குவல் எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆகிறப்போ சில சேஞ்சஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ இட் இஸ் காமன். ஜென்ரேஷன் இதாகக்கூடாது, அதுதான் ஒரே என்ன இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அடுத்து யூஎஸில் பார்த்தேன்னா உனக்கு ஒரு கடைசி எப்போ லைக் ப்ரெக்னன்சிக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு இருக்கும்போது ஸ்மோக் பண்ணிங்களா, எப்போ ஸ்மோக் பண்ணீங்க கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க தானே. ஸோ பண்ணக்கூடாதுன்னு அவங்களே டெலிபரேட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், ப்ரெக்னன்சியில் பண்ணக்கூடாது. ப்ரெக்னன்சியில் பண்ணக்கூடாதுன்னா முன்னாடி பண்ண ஒரு ப்ரோலாங்டாக எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுட்டு ஒரு செயின் ஸ்மோக்கராக ஒரு பொண்ணு இருந்தால் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பாதிக்குமா, இல்லை ஒரு பையன் இருந்தால் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பாதிக்குமா? ரெண்டுமே பாதிக்கும். எது அதிகமாக பாதிக்கும்? எக்ஸாக்ட்லி ரெண்டுமே பாதிக்கும். ரெண்டுமே சேம் லெவலாக பாதிக்குன்ற அது எனக்கு தெரியாது. ஆனால் இல்லை அவ்வளோதான், ரெண்டுமே பாதிக்கும். ஓகே, ரெண்டுமே சேம் லெவலாக பாதிக்கப்பட போகுது. அது எனக்கு தெரில, ஷுவராக தெரில. சேம் லெவலாக எனக்கு அதிகம். ஓகே, அதான் மேட்ரு, அதிகம். ஓகே, ஆனால் அந்த பையன் வந்து டிசேபிலிட்டியோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி வெரி ஹை. எப்படி இதில் வந்து ஓகே, பொண்ணு வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு மேபி 70% இவங்களால பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 60 to 70% வச்சுக்கோங்க. பையனாலையும் ஒரு 30 to 40%னா அந்த பையனுக்கு யாராவது சொல்கிறாங்களா, நீ ஸ்மோக் பண்ணேன்னா நாளைக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கப்படும், உன் குழந்தைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. 30 to 40% அங்கேயும் இருக்குது தானே. அப்போ நீ பண்ணாதானே அவனுக்கு போய் போதனை கிளாஸ்லாம் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு பொண்ணுக்கு மட்டுமே எடுக்கணும்? அதுதான் நான் சொல்கிறேன். அது ஒரு விஷயம் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னா இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஆல் ஹியூமன் பீயிங், எல்லாருக்குமே அது இன்ஜூரியஸ் தான். நீ வந்து பொண்ணு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஓகே, அதுக்காக நான் பொண்ணுங்கள்லாம் குடிங்க ஸ்மோக் பண்ணுங்க அப்படி சொல்ல வரல.
இந்த மாதிரி விஷயம்தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். நான்வெஜ்லாம் நீ இப்போ நான்வெஜ் நம்ம வீடு வெஜிடேரியன் குடும்பம்னா நீ வெஜ்ஜு தான் சாப்பிட்ணுன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் சொல்கிறது. அப்புறம் இந்த காஃபி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அதே மாதிரியே பார்க்கப்படுது. அதுதான். ஸோ அது தேவை கிடையாதுல்ல, அதான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஏதோ ஒன்று வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ஆரம்பித்து எங்கேயோ வந்து நிற்கிறோம். இல்லை, இது முக்கியமான இது தானே, நான் பேசுகிறத விட தப்பு இல்லையா? ஓகே. இப்போ நீ லைக் என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா குடித்தாங்க, உங்கள் அம்மா குடிக்கிறாங்க, எது ஓகே? இல்லை இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அம்மா வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, அம்மாவை பார்த்தே தான் அந்த குழந்தை வளரும். அப்பா வெளில போயிடுவாங்க, அப்பாவை அவ்வளோவா பார்க்காது. அப்படிங்கிறப்போ அம்மா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இப்படி சொல்கிறதுல ஒரு இது இருக்குது. இப்போது 2 பேருமே வெளில போகிறாங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தான். யார் குடித்தாலும் யார் என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய அது பாதிக்கும் தான். ஸோ இங்கே வந்து இல்லை, நான் என்ன சொல்கிறது, லாஜிக்கலி பயாலஜிக்கலி நான் சொல்கிறேன். லைக் பொண்ணு குடித்தா அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைய அது பாதிக்குன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஓகே. லைக் பெர்த் டிஃபெக்ட்ஸ் நிறைய வரும். இப்போ நிறைய ஏதோ மென்டல் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாமே வர வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்தாக இருக்குது. மற்றபடி ஒன்று யாரும் குடிக்க தேவையில்லை. நான் யாரையும் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க இஷ்டம். பட் அதனால வச்சுருக்காங்களோ அப்படின்னு நான் சொன்னேன். பட் எஸ், இட்ஸ் ஆஃப் டாபிக். பட் யா, தட்ஸ் ஃபைன். ஓகே. நம்ம அந்த டாப்பிக்கில் நான்வெஜ்லேருந்து அங்கே போகிற தேவையில்லை. பட் தானே ஓகே. ஓகே. அதனால் அப்படி வந்துச்சு. ஓகே. ஸோ கடைசியில் வேறு என்ன சொல்லுங்கள் நான்வெஜ் வெஜ்ஜை பற்றி? அவ்வளோதான். அது லைக் அதை ஷேர் பண்ணணும்னு அந்த ஒரு எப்படி அந்த காஃபிக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேனோ, நான் ஏன் காஃபி குடிக்கிறேன் ஏன் குடிக்கல அதெல்லாம் சொன்னேனோ, அதே மாதிரி ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் அது சொன்னது. நான்வெஜ் ஆக்சுவலி ஒரு நீயா கூட வந்துச்சு இல்லைன்னா, கணவன் மனைவிகள் நான்வெஜ் வெஜ்ஜா மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜா மாதிரின்னு பார்த்துருக்கீங்க அவருக்கு? ஆமாம். அதில் வந்து நிறைய பேர் நான் நம்ம பார்த்து நான் இதுக்காக மாறணும், நீங்கள் பாட்டு நான்வெஜ்ஜாக இருங்க, நீங்கள் பாட்டு வெஜ்ஜாக இருங்க, அப்படி இருக்கவங்களும் இருந்தாங்கல்ல. ஆமாம், அது ஒரு சைடு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து மாறினவங்களும் இருந்தாங்க. உங்களுக்காக மாறணும். ஆமாம், மாறணுமா கூடாதாம்மா? நீ என்ன சொல்கிற? மாறலையே, நீங்கள் மாறல, நானும் மாறல. உனக்கு கருத்தை கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலி இங்கேயுமே நான் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். இது ஆண்கள் பெண்கள்னு பேசுறதுக்காக நான் வரல. பட் இருந்தாலும் இப்போ அந்த மென் சாப்பிட்றாங்க, பொண்ணு தான் சாப்பிட்லன்னா அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன்னு அவங்க நான்வெஜ்ஜாக மாறிடுறாங்க. இதே அந்த வீட்டில் அந்த பொண்ணு தான் சாப்பிடுது, அந்த பையன் சாப்பிட்லன்னா எனக்கும் சமைக்க தெரியாது, ஸோ நீங்களும் சமைக்க, நீங்கள் மாறணுன்ற அவசியமே அங்கே வரவே இல்லை. அந்த மாதிரியோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீ சமைச்சு சாப்பிடலாம் தானே, ஒன்றும் தப்பு இல்லையா? சமைக்க தெரியாதுல்ல, தெரிஞ்சால் நான் சாப்பிட மாட்டேனா? ஆர்வம் இருந்துச்சுன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலான்ற. எனக்கு நான்வெஜ் குக் பண்ண தெரில. ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வரல. அதனால ஓகே, நமக்கு தெரிஞ்சது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு நான் கடையில் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வெளில எங்கேயாவது சாப்பிட்றது தான், அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அது மாறாது என்ன சொல்ல, அதை வச்சு இஷ்யூ வர்றப்போ தான் அது தெரியும். நான் எங்களுக்கு பெருசாக இஷ்யூ வந்ததில்லை. எனக்கு ஓகே தான், நான் சாப்பிட்டேன்னா இவங்க அதெல்லாம் சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிடாதன்னு பெருசாக சொல்லவே மாட்டீங்க. கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த ஃபுல் குவான்டிட்டி சாப்பிட முடியாமல் பாதி நான் போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனால் அப்படியே போகுது. ஸோ மேபி உங்களுக்கு அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அதுவும் இந்த நாளில் சாப்பிடக்கூடாது அந்த நாளில் சாப்பிடக்கூடாதுன்றது கூட சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கி நல்ல நாளில் இன்றைக்கி ஏன் சாப்பிட்ற, அந்த முக்கியமான நாட்களில் ஏன் சாப்பிட்ற, அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட எங்களுக்கு வந்ததில்லை. ஸோ ஓகே, நம்ம 2 பேராக இருக்கனால வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோம், ஊரில் இருக்கோம்னாலாம் இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கோம். அப்போ கொஞ்சம் மேபி ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கலாம், தெரியல. ஆனால் இது லைக் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னது நல்லதா கெட்டதா? இதில் என்ன சொல்கிறது, இப்படி நல்ல நாளில் சாப்பிடலன்னு யாருமே கேட்காம இருக்கிறது, இட் இஸ் குட் ஆர் பேட்? எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், பாதி தூரம் போட்டுறேன்னு சொல்கிறது, ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு செக் பாயிண்ட் இல்லாத நல்லதா கெட்டதா? இந்த கால தலைமுறையில் இப்படி தான் இருப்பாங்களா இருக்கும் எல்லாரும், அந்த இடங்களில் கேட்குறேன். ஜென்யூன் கொஸ்டின். செக் பாயிண்ட் இல்லாமல் இப்போ ஜஸ்ட் இல்லை, இப்போ வந்து ஒரு பிரியாணி வாங்குறோம், இவ்வளோ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, நம்ம ஒரு பிரியாணி வாங்கிட்டு ஒரு நாள் பாதி தான் சாப்பிட முடியுது, மீதி தூர போடுறோம். இது எப்பயுமே நடக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக தான் நடக்கும். இல்லை, ஜஸ்ட் ஆஸ்கிங். பட் அப்படி போடுவோம் தெரிஞ்சே நம்ம வாங்குவோம், ஆனால் சில டைம். ஆமாம். ஸோ அப்படி பண்ணது
எனக்கு எப்படி தோணுதுன்னா நம்ம வயிற்ற போட முடியாது ஆப்வியஸ்லி. அது நம்ம வயிற்று வலி வந்து அது முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. தூர போடுறதுக்கு வயிற்ற எனக்குலாம் தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க எங்கள் ரிலேட்டிவ். எல்லாத்தையும் கடையில் வாங்கினா தான் எல்லாத்தையும் சாப்பிட்ணும். இப்போ 2 நாள் ஆனாலும் அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப கேடு. தட் இஸ் நாட் பட் ஜஸ்ட் இல்லை இப்போ நான் என்னோட இதில் வந்து நான் சொல்கிறேன்னா இது ரொம்ப ரேராக தான் நடக்குது. அதனால அது எனக்கு தெரில. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும். எக்ஸாக்ட்லி அதுதான். இப்போ இது வந்து இப்போ உள்ள 90s கிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்காங்களோ ஒருவேளை. ஒரு செக் பாயிண்ட் 80s கிட்ஸ் கொஞ்சம் இருப்பாங்களோ அது எனக்கு தெரியல. 90s 80s அதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு செக் பாயிண்ட் இருந்தால் தான் இப்போது இது வந்து இது என்னை ரொம்ப பாதிக்கல. அதாவது ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கும். அதை நான் வேஸ்ட் பண்ணிடுவேன்ற ஒரு காரணத்துக்காகவே நானே வாங்காமல் இருப்பேன். எதுக்கு வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் தான். ஸோ பாதி தூர போடுற மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். நான் வச்சு சாப்பிட்ருவேன்றதுனால வெஜ்ஜுனா இவங்களும் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்னா நான் மட்டும் வெளில வாங்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் நாங்களே யோசிச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் நான் ஒரு தடவை விட்டு கொடுப்பேன், இவங்க ஒரு தடவை இது பண்ணுவாங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு பஃபே மாதிரி போவோம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிடுது. இந்த செக் பாயிண்ட் அதில் எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரில. பட் இந்த காலையில் எந்திரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நல்லா தெரியுது ஆக்சுவலி. யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நான் இப்படி தான் எந்திரிப்பேன், இப்போ என்ன அதனால அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஒரு இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல நேரத்துக்கு தூங்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுன்றது நேரத்துக்கு தூங்கையில தான் வரும். தூங்குறதே கிடையாது நேரத்துக்கு. அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறனால நம்ம இஷ்டத்துக்கு லேட்டாக தூங்கி லேட்டாக வர்றதுக்கு. அதே மாதிரி ஃபுட்டு வெளியில் சாப்பிட்றதுமே இப்போ நான் இங்கே நான் சொல்லலை, இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தா நிறைய பேர் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்காங்க. ஸோ நான் அது ரைட்டாக தப்பு அதை பற்றி நான் சொல்ல வரல. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் இவ்வளோ தூரம்லாம் நமக்கு எக்ஸ்போஷர் கிடையவே கிடையாது. இவ்வளோ ஃபுட்டை நம்ம வெளியில் பார்த்ததே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினப்பாங்க. இப்போ அப்படி தான் நினப்பாங்க, வீட்டில் தான் சாப்பிட்ணும், வயிறு கெட்டு போகும் அப்படின்றது இருக்கும். இப்போது அதெல்லாம் இல்லையோன்னு தோணுது. அதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்றனால நாங்கள் வந்து ஓகே நான் வெளில சாப்பிடுவேன், குழந்தையும் கூப்பிட்டு போய் தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஜங்கெல்லாம் நம்ம நிறையவே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் கிட்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குதான். ஏன்னா நமக்கு போக நல்லா இருக்குது. நமக்கு இப்போ பாரு ஏதோ ஒரு வேலையிலேயே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஒரு நாள் வெளில போய் சாப்பிட்றதுல என்ன இருக்குதுன்னு நம்ம போகிறோம். இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் அவ்வளோலாம் அப்படிலாம் இல்லை. அவங்களும் வந்து வாரம் பூரா வேலை பார்த்துருப்பாங்க. வீக்கெண்டு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்போஷர் இருக்குது, நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி, அது பேர் என்ன, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளையும் கூப்பிட்டு போய் இஷ்டத்துக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்ததில்ல. ஜங்கெல்லாம் நம்ம அவ்வளோ பார்த்ததில்ல. அப்போ அவ்வளோ இல்லவும் இல்லை, அவ்வளோ நம்ம பார்த்ததும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ பெரியவங்க இருந்து நமக்கு சொல்லியிருந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒன்று இருக்குதான். கரெக்ட். இப்போ கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குதுல்ல. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஒரு கணக்கு இருக்குது. அது கொஞ்சம் மாறினா லைஃப் வில் பி பெட்டர். கிட்ஸுக்கு பெட்டராக இருக்கும். கிட்ஸுக்கு பெட்டர். இப்போ கிட்ஸுக்கெலாம் வந்து அவங்களே நம்ம இப்போ கிட்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அளவுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அவங்க தான் அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சொல்கிற நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. வி ஹாவ் டு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு கேஷுவல் பேரண்ட்டாக நம்ம இருக்கோம்னு நினச்சிட்டு ஒரு ஒழுங்காக இல்லாத பேரண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குமோ. எல்லாருமே சொல்ல, நான் பேசல என்னையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா. ஸோ அப்படி போகும்போது தான் நமக்கு ஒரு இடத்துல வி ஹேவ் டு புட் ஸ்டாப். அங்கே சிட்டாக இருந்தால் சிட்டாக இருந்து தான் ஆகணும். தட் இஸ் குட் ஃபார் தெம். நம்ம ஒரு ஜாலியாக இருக்கிறோம், இப்போது நமக்கு இமீடியட்டாக இருக்குன்ட்டு நம்ம ஒரு ஜாலியாக இருக்கோம்னு சொல்லி லைக் என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டாக ஒரு இதாகவே போயிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு ஒரு கூமுட்டை மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம வீட்டில் வளர்த்துறக்கூடாது. நம்ம அப்படி இல்லை. எங்கள் அப்பாவும் என் பிள்ளை இருந்ததில் ஒரு சிட் இருக்கும், ஒரு இதை தான் பேச முடியும். உங்கள் அப்பாட்ட போயிட்டு மேலே பேச முடியாது, சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ சம்பவ் இட் ஹேஸ் டு பி தேர் இஸ் அ லைன். அந்த ரிலேஷன்ஷிப் நான் கோபிநாத் நிறைய இடத்துல சொல்லுவார், அப்பான்னு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அது உண்மை தான். அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன் அப்போ தான் ஒர்க் ஆகும். இட் ஒர்க்ஸ். அது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக போயிடுறது
அப்படின்றது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஆல்வேஸ். அப்படின்னா அந்த பையன் கையில் அவனோட இதை கொடுத்துட்றான், அவனுக்கு ஒன்றுமே புரியாத டயத்தில் அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ தட்ஸ் ராங். நம்ம அந்த இடத்துல திருத்திக்க வேண்டிய ஒரு யங் பேரண்ட்டாக நம்ம அதை திருத்திக்கணும். நமக்கு நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்க மாட்டோம். இப்போ சொல்றதுக்கு இல்லை இல்லாம ஒன் ஏஜுக்கு அப்புறம் அது உன் வாழ்க்கை உன் கையில் தான். இல்ல சின்ன அதான் வயசுல இல்ல நம்ம இருக்கும்போது நம்ம வந்து பார்த்து தான் வளருவோம். சொல்லி இப்போ நான் வந்து உட்காந்து சொல்லலாம், இல்ல இந்த ஃபுட்டு ஹெல்தி அன்ஹெல்தி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பார்த்து தான் வளருவோம். நம்ம கேட்கறதெல்லாம் விட பார்த்து தான் வளருவோம். ஸோ ஃபுட்டுன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்ம பேரண்ட்ஸ் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்க போய் தான் நம்ம ஒரு மாதிரி வளர்ந்து வந்திருப்போம். அது ஒரு விஷயம். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் அவங்ககிட்ட. நம்ம நம்மளை தூங்குன்னு சொன்னால் அவங்களும் அவங்களும் தூங்கிடுவாங்க. அவங்க 12 வரைக்கும் உட்காந்துருக்க மாட்டாங்க. கரெக்ட். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் வேணும்னா உடனே கிடைச்சிரும்ன்ற மாதிரி அவங்களுக்கும் வாங்கியிருக்க மாட்டாங்க, நமக்கும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அது ஃபுட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ நானே இந்தியாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இந்த 1 மணிக்கு கூட இருக்கும், வந்து டெலிவர் பண்ணுறான். அப்படின்றப்ப எனக்கு இப்போ வேணும் போல் இருக்குது அப்படி சொல்லி டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட தான் செஞ்சுருப்போம் நம்ம. ஸோ இதை பார்க்குற குழந்தை என்னென்னா, நமக்கு வேணும்னா அது உடனே கிடைக்குன்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா இப்போ ஆப்ஷன்ஸும் அவ்வளோ வந்துருச்சு, நம்மளும் அப்படி மாறிட்டோம்னா எல்லாமே அதுக்கு வந்து இது ஃபுட்டா இல்லை வேற விஷயமா, எது ஆசைப்படுறோம் அதெல்லாம் தெரியாது. வேணும்னா வரும், அவ்வளோதான். வேணும்னா வேணும், உடனே கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு குழந்தை வர அது கொஞ்சம் அது அடம்பிடிக்க ஆரம்பிக்கும் போது அது இப்போ நம்ம வேற ப்ராப்ளத்தை கொண்டு வரும். நம்ம திடீர்னு நினைப்போம், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் வாங்கணும்னா நாமளே பார்த்துருப்போம், அவங்க அதை வெயிட் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. நமக்கு தேவையானது இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதே கொஞ்ச நாள் சேர்த்து வச்சு வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்கலாம் இப்போ வாங்கலான்னு பேசி ஒரு காலகட்டத்தில் வாங்கியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து எல்லாமே உடனே கிடைக்காதுன்றது புரிஞ்சு தான் நம்ம வளர்ந்துருப்போம். இப்போ நமக்கு ஆப்ஷன் கிடைக்காது, இட்ஸ் ஓகே. அண்ட் இட்ஸ் ஓகே. இப்போ அப்படி இல்லை, நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் புசுக்குன்னு வாங்கிடுறோம். அப்போது குழந்தைக்கு அது புரியாது தானே. ஆமாம், நம்ம சௌரியத்துக்கு வாங்கிவிட்டு அப்புறம் அது கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும். அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் ஆயிடும். அதெல்லாம் என்னன்னே தெரியாம போயிடும். தெரியாது, நம்ம தான் அதை கொண்டு வரணும் அதை. ஸோ எஸ், தட் இஸ் த மெயின் திங். அதெல்லாம் பண்ணால் தான் நான்வெஜ்ஜில் ஆரம்பிச்சு எங்கே கொண்டு எங்கே நிறுத்துறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் த இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட். ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது 2 பேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு டாப்பிக்லேருந்து அந்த டாபிக் இம்ப்ரவைஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்கோன்றது நான் நினைக்கிறேன். பட் ஓகே, கரெக்டு தான். உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த கிட்ஸ் வளர்க்குறதுலாம் நான் முன்னே அந்த ஜென்டில் பேரண்டிங் அந்த புக்ஸ் எல்லாம் படிப்போம்ல. ஸோ அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த சென்ஸ் என்னென்னா, நம்ம வெறுப்பு அவங்க மேலே காட்டுறது, அடிக்கிறது, ஒரு கோவத்தை காட்டுறது, அந்த மாதிரியானது பண்ணாதீங்க அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு கரெக்டாக தான் படுது. அடிக்கக்கூடாது தான் நான் இன்னமும் நம்புகிறேன். ஸோ அது ஓகே. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறாங்கன்னா ஜென்டில் பேரண்டிங்ல இல்லை, நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். அதாவது அவங்க என்னென்னா, நீ குழந்தைக்கு புரிகிற மாதிரி போன்றது வந்து நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன்ற மாதிரி அப்படிதான் அது அப்படிதான் புரியும் நமக்கு. அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதான் ஒரு இதில் கூட நான் படித்தேன், இந்த 90s கிட்ஸ் தாங்க ரொம்ப பாவம். அவங்க அம்மாட்டையும் அவங்க திட்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க பெற்றதிட்டையும் அவங்க பேரண்ட்ஸும் நம்மளை திட்டியிருப்பாங்க, நம்ம பேரண்டாகி நம்ம பிள்ளைங்களும் நம்மளை திட்டுது. அந்த மாதிரி இருக்கு அவங்க நிலைமை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் உண்மைதான், குழந்தைங்களும் நம்மளை தான் திட்டுது. இல்லை, நம்ம கொஞ்சம் அந்த இடத்த கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். தெர் இஸ் அ ஃபைன் லைன். ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஒரு கோவமாக இருக்க தேவையில்ல, ஒரு வெறுப்பாக இருக்க தேவையில்ல. எங்கே வெறுப்பு கோவம்லாம் வரும்னா நம்ம வந்து ஒழுங்காக இல்லாமல் தான், நம்ம ஒழுங்காக ஒரு டிசிப்ளினாக ஒரு இல்லை. ஏன்னா குழந்தைன்றது இட்ஸ் கமிட்மெண்ட், 20 இயர் கமிட்மெண்ட் நீ வளர்க்கணுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வராங்க அப்படின்னா அது நமக்கு ட்ரைனிங் தேவைப்படும் தான். ஒரு டிசிப்ளினாக இருந்தால் அது கரெக்டாக நம்மளை பார்த்து வளரும். அதில் நம்ம திட்டு அப்புறம் அது ஒழுங்காக இல்லைன்ற போது நம்ம கோவத்தை தான் காட்டும். நம்மளோட இயலாமையாக கோவமாக தான் அது செலுத்துகிறோம். அது பண்ணலன்ற போது நமக்கு என்ன பவர் இருக்குன்றதான் அடிக்கிறோம். அதெல்லாம் தப்பு. ஸோ அடிக்க தேவையில்லை அந்த இடத்துல. இன்னொன்று என்னென்னா, இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. அவங்க அம்மா, அது எங்கள் ஆச்சி வந்து அடி வெளுத்துருவாங்க எங்கள் அப்பாவை. அது சொல்லியிருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கெலாம் அப்புறமும் அடிச்சிருக்காங்க. ஸோ
கோவம் அப்படி வரும், அடி வெளுத்துருவாங்க. அதனால எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நம்ம பிள்ளைங்கள நம்ம அடிக்கவே கூடாதுன்ற ஒரு தாட்டு. என்னையோ அக்காவையோ அண்ணாவையோ அடித்ததே கிடையாது அப்பா. அடின்றது நாங்கள் வாங்கினதே கிடையாது. அப்படி தான் வளர்ந்தோம். ஸோ நம்ம பட்டதை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இந்த 90s கிட்ஸுக்காக நம்ம வளர்ந்தப்போ நமக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்காது. அதுக்காக ஆசைப்பட்டிருப்போம், நமக்கு கிடச்சிருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அதனால நம்ம குழந்தை வந்தோடனே அதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாமே கிடைக்கணும். நீ என்ன சொல்ல, பாட்டு பாடுறியா, பாட்டு கிளாஸ் போ, டான்ஸ் ஆடுறியா, அங்கே போ, இது போ, அது கிளாஸஸும் இருக்கட்டும் அல்லது டாய்ஸும் இருக்கட்டும், அவங்களுக்கான எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம ஓடுறோம் அவங்களுக்காக. ஸோ இது கொஞ்சம் சரியா இல்லையோன்னு எனக்கு தோணும். அவங்களுக்காகவே நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டு. ஓகே, ஐ திங்க் வி ஆர் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். ஆமாம். நீங்கள் இதில் உங்களோட கருத்துக்கள் நான்வெஜ், வெஜ், பெண் உரிமை அதை பற்றி பேசிட்டோம். பெண் உரிமை இல்லை, ஆண் பெண் இதை பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் பேரண்டிங் 3 டாப்பிக்கை தொட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை நம்ம கருத்துக்களை பேசியிருந்தோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லலாம். வேறு ஏதாவது சொல்லி முடிச்சிடலாமா? அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.